எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து மும்பை வந்திருக்கோம். மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட், அதோட என்ட்ரன்ஸ் தான் நம்ம பக்கத்தில் போகிறோம். அந்த என்ட்ரன்ஸு என்ன இது என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக. சரி சரி, இதுலேருந்து நம்ம உள்ளே போக முடியாது. ரைட்டில் வந்து பார்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பார்க்கிங் போயிட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் ஹோட்டலுங்க அது. ஆக்சுவலாக தாஜ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு டெரரிஸ்ட் இதெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்க, அட்டாக்லாம், அந்த இடம் தான் அது. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. தென் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1909 இந்த ஹோட்டல் வந்து திறந்திருக்காங்க. இந்த ஹோட்டலோட சிறப்பு அம்சம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டாட்டா குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட தாங்க. இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம தாஜ் ஹோட்டல் சொல்லுங்க, அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுதாங்க அந்த ஹோட்டல் தாங்க. அது ஆக்சுவலாக இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை கேட். ஆக்சுவலாக டெல்லியில் ஒரு கேட் இருக்கும், இந்தியா கேட்டுன்னு, அது மாதிரி இது ஒரு இந்தியா கேட்டுங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷார் காலத்தில் வந்து இதை கட்டியிருக்காங்க. இதை ஆக்சுவலாக வந்து அங்கே அப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இது நினைவு சின்னமாக அந்த இதை கட்டியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த இருக்குது பாருங்களேன், இதுதாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம தாஜ் ஹோட்டலுங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான் வந்து தாஜ் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு ஹோட்டலுங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல்லே லக்ஸுரின்னு சொல்லி பில்டிங் அது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஐபிக்காண்டியே கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். லக்ஸுரின்னு சொல்லி பக்கத்தில் இருக்குது, தாஜ் ஹோட்டல் பக்கத்துலேயே அவங்களே கட்டியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்துச்சுங்க. இது என்ட்ரன்ஸுங்க, அது லக்ஸுரி ஹோட்டலுக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க. இது வழியாக தான் உள்ளே போகிறதுக்கு பாதைங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. அதுதாங்க ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க என்ட்ரன்ஸு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இத்தனை ஒரு அந்த 2008 டெரரிஸ்ட்டு அந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இது ஒன்று தான் ஒரு வேவாக்கி இது என்ட்ரன்ஸாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சுற்றி புறாமல் வேலி போட்டாங்க. அந்த அட்டாக் அந்த 2008 நடந்ததுக்கப்புறம் இந்த இதை மாற்றிருக்காங்க. இது பூரா பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃபருங்க. இங்கே பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆல்பம் காட்டுவாங்க, இது ஃபுல்லாகவே 30 ரூபான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து 30 வந்து பே பண்ணி கேட்பாங்க. இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருப்பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த நுழைவாயிலும் இந்த ஹோட்டலும் பார்க்க அவ்வளோ அம்சமான ஒரு இடம் தாங்க. இந்த இடம் பார்க்க எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14-18 வருஷம் ஆயிருக்குங்க அந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லண்டனில் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷாரில் ஒரு அப்பா முதல் தடவையாக இது வழியாக தாங்க இந்தியாவுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவில் வந்தது இந்த பாதை வழியாக தான் வந்திருக்காங்க. இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ மும்பை கேட்வேல தான் இருக்கும். ஆக்சுவலாக அவ்வளோ பயங்கரமான இது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தாஜ் ஹோட்டல். இது உங்களுக்கு தெரியும், ஒரு டெரரிஸ்ட் கூட கடைசி அமைச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு இதுதான். இது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா.
ரெண்டு இதுவுமே இந்த பக்கம் இருக்க மும்பை கேட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து தாஜ்மஹால். எவ்வளோ அருமையாக இருக்காங்க. அதோட பெரிய பில்டிங் தான் இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு பெரிய பில்டிங். இது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த லொக்கேஷன் பாருங்க, இவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. அவ்வளோ அம்சமாக இருக்குங்க இடத்த பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 ஹோட்டலில் வச்சுருக்காங்க. இந்த நுழைவாயிலும் அதே மாதிரி தாங்க. பிரிட்டிஷாருக்கு ஒரு மிக மிக ஒரு வந்துட்டு போனதுக்கான உண்டான ஒரு நினைவு சின்னமாக வேணும்னு சொல்லியே இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ பயங்கரமாக பிரமிப்பாகவும் இருக்கணுன்றக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அதை அப்படியே பராமரித்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்தியாவில் மோஸ்ட்டு இந்த அவங்க கட்டினதுக்கு உண்டான அந்த நினைவு சின்னத்தை பற்றி போட்டிருக்காங்க பாருங்களேன். சரி, பிரிட்டிஷார் கட்டினது தாங்க அது ஆக்சுவலாக. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒவ்வொரு இதையும் அவ்வளோ தூரம் அதை இது பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த டாட்டா குழுமத்தில் வந்து இது ஃபஸ்ட்டு ஹோட்டலு. ஆனால் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு 19 இடத்துல இவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஆனால் அது ஃப்ரீயான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, டாட்டா குடும்பத்துக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஹோட்டலுங்க. அதாங்க ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஒரு சிறப்பான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பக்கம் ஹோட்டலும் இந்த நுழைவாயிலும் இந்த ஒரு இடம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நுழைவாயில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான இடங்க. இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அந்த லொக்கேஷன் பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 150 ஒரு பர்சனுக்கு பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாதை. அந்த பாலம் மாதிரி இருக்குது பாருங்கள், பிரிட்ஜ் மாதிரி. இந்த பாலம் வழியாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு போட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த கேட்வேயும் இந்த தாஜ் ஹோட்டலையும் அந்த கொஞ்சம் தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போய் இது ரெண்டையும் பார்க்குறப்போ அவ்வளோ அம்சமாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் போக முடியல, அதனால் இங்கேருந்தே கொஞ்சம் பார்த்தேங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். தென் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமாக இருக்குது. ஹோட்டலில் பார்க்கவே அவ்வளோ நிமிஷமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாராஷ்டிராவுக்கு ஒரு பேர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா தாங்க. சத்ரபதி சிவாஜியுடைய சிலை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம அப்படியே வெளியே வந்தோங்க. அப்படியே கொஞ்சம் பார்த்தோம். இந்த லக்ஸுரி ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த வே இருக்குது. ஏன்னா இது வழியாக தான் நம்ம பார்க்கிங் போக முடியும். அதனால நம்ம அப்படியே பார்க்கிங் கொஞ்சம் தூரம் நடந்தோங்க. அப்படியே கொஞ்சம் பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. ஏன்னா இது பார்க்கவே இந்த துபாய் ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒரு அருமையான இடங்க. இந்த இடம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பையில் இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அம்சமான இடம். இந்த இருக்குது பாருங்களேன்.
ஆக்சுவலாக வந்து டாக்ஸிக்கெலாம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆன்லைனில் புக் பண்ணி கொஞ்சம் வாங்க, அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நம்ம நேரடியாக போய் ஏதாவது டாக்ஸி நம்ம கேட்டோம்னா ரொம்ப அதிகமான சார்ஜ் கேட்குறாங்க, அது வேணாம். மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே புக் பண்ணுங்கள். புக் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நேரடியாக புக் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரது மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நேரடியாக பணம் கொடுத்து வர தவிர்த்துருங்க. கொஞ்சம் ஆன்லைனில் புக் பண்ணி வந்துக்குங்க. அவ்வளோ ஒரு அம்சமான இடம். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். லைஃப்பில் ஒரு தடவையாவது நம்ம இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கோம். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். புறாமே எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க. எல்லா மூவிலையுமே மேக்ஸிமம் இது அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இடம் தான் இது மும்பையில். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 804 அது அது எப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இது எடுக்கிறது தான் பார்ப்போம்.